தம்பி, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. என்ன தெரியுதானே? ஆமா, நீ என்ன இங்க? இதானே ஊரு. அப்படியா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணே, எனக்கு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. அன்னைக்கு உங்களை பார்த்தப்போ ஒரு அக்கா எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லைண்ணே, இங்க கல்யாணம் பொண்ணா இருக்காங்கல்ல, இந்த லக்ஷ்மி அக்கா தான் அந்த அக்கா. என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு என் மேல கோவம் கூட படுங்க, ஏன் 2 அடி கூட அடிங்க. ஆனா நான் சொல்றது மட்டும் கேளுங்கண்ணா. இப்ப அந்த அக்காவை கல்யாணம் பண்ணாம போனீங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு லக்ஷ்மி அக்கா உயிரோட இருக்காது, இது சத்தியம். இதுக்கு கைமாறா நாங்க என்ன செய்ய போறோம்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல. எங்க சுயநலத்துக்காக உங்களை கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணது சரியா தப்பான்னு தெரியல. போற போக்குல உங்க போட்டோவை வச்சு அவங்க ஒரு விளையாட்டு நினைச்சாங்க. ஆனா இந்த அம்மன் அத அவ கணக்குல அவங்க போக்கிலே போய் முடிச்சு கொடுத்துட்டாங்க. உங்க 2 பேர் விஷயத்துல எதுவுமே சம்பிரதாயப்படி நடக்கல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். டேய் பைரவா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பால் பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. சரி என்ன, சரியா? சரி மாப்பிள்ள, போலாம். இல்ல இல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி இது ஒரு சம்பிரதாயம் தான். அதோட பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் மறு வீடு போகணும். உங்களுக்கு சிரமமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தம்பி, கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியமும் இல்ல. இன்னாருக்கு இன்னாருன்னு அந்த கடவுள் போட்ட முடிச்சுதான் உங்க 2 பேரையும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல கணவன் மனைவியா மாத்தி இருக்கு. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அதனாலதான் சம்பந்தமே இல்லாத உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா தீர்க்க ஆயுசோட 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்க. இது இந்த அம்மனோட வாக்கு. என்ன லட்சுமி, நீ நினைச்ச மாதிரியே பிடிச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா? அண்ணா, நீங்க இங்க லக்ஷ்மியோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவ உசிரியே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. லக்ஷ்மி ரொம்ப நல்லவனா. அவ கனவுல கூட யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டா. இவள மாதிரி பொண்ணு கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னா. ரொம்ப நன்றிண்ணா. மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு லட்சுமி வேணும்டா. பசுபதி கதவை தோற, எனக்கு லட்சுமி வேணும். எங்க போனாலும் அவளை நான் விட மாட்டேன். கதவை தோற, கதவை தோற, கதவை தோறடா. பாட்டி, நடந்த விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல என்னால இப்ப பேச முடியாது. அதனால இப்போதைக்கு உங்க பேத்தி என்னால ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. உங்களுக்கெல்லாம் என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். நான் பரிகாரம் பண்ணதான் கோயிலுக்கே வந்தேன். வந்த இடத்துல இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா எங்க வீட்டுல என்ன நடக்கும்னு
என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அம்மா, பாட்டி, தாத்தா, அத்தைன்னு பெரிய குடும்பமே இருக்கு. அவங்க எல்லாம் என் மேல நிறைய ஆசையும் கனவும் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாம இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணத என்னாலே நம்ப முடியல. உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். லட்சுமிய ஒரு நாள் கூட இங்க விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படி நடந்துச்சுன்னா லட்சுமிய அந்த கஜேந்திர கிட்ட இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவன் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன். இப்ப போட்ட திட்டம் நடக்காம போனதால அடிப்பட்ட பாம்பு மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். ஆமா தம்பி, அவன் மனுஷனே கிடையாது, மிருகம். மனசாட்சியே இல்லாத அரக்க அவன். அவன் லட்சுமியோட வாழ்க்கைய நாசமாக்கிடுவா. லட்சுமி எத்தனை வருஷம் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டது. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு இந்த நரகத்திலிருந்து போகணும்னுதான். நீங்க அவளை விட்டுட்டு போயிடாதீங்க தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன். அவளை விட்டுட்டு போயிடாதீங்க. அவளை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க.